ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் உலகம். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதனோட டிராயிங்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பேட்டர்ன் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே A4 ஷீட்டோட கவர் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். நம்ம என்ன பேப்பர் வேணால் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ஷீட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ஷீட் எடுத்திருக்கேன். இதில் எப்படி இப்போது நம்ம மார்க் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் பார்ட்டுக்கு பேட்டர்ன் போடணுன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லா ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம பேக் பார்ட்க்கான பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க பேப்பரை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டைம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி 2 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0 to 1. 0 to 1 ஃபுல் லென்த் 1/2 inch ப்ளஸ் சீம் அலவன்ஸுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ஃபுல் லென்த்து 1/2 inch எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 9.5 inches வருது. ஸோ அந்த 9.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 9.5 inches வந்திருக்கு. ஸோ அதனால் 9.5 inches நம்ம இந்த சென்டர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர் இருக்குல்ல, இந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 0 to 1 நம்ம அதில் என்னெல்லாம் ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப் லைனாக போயிடலாம். ஸோ இப்போ 0 to 1 9.5 inches இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 9.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 to 2 இங்கே ஃபுல் ஷோல்டர் நம்ம அதை டிவைட் பை 2 போட்டோம். ஸோ நமக்கு ஃபுல் ஷோல்டர் 7 கிடச்சிது. 7லேருந்து 2 பண்ணும்போது நமக்கு 3.5 inches கிடைக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு 0, இது 1. நெக்ஸ்ட்டு நமக்கு 0 to 2. அதனால் நம்ம 3.5 inches இந்த 0லேருந்து நம்ம 2க்கு மார்க் பண்ணணுங்கிறதுனால இந்த இடத்துல இங்கே இந்த 3.5 inches நம்ம இந்த மாதிரி 3.5 inches நம்ம ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 to 3 நமக்கு இது ஃபுல் ஷோல்டர். பட் நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம பேக் ஆஸ் பர் த பேக் நெக் தியரி நம்ம அதுக்கான கால்குலேஷன் பண்ணி நம்ம 0 to 3ல் என்ன கால்குலேட் பண்ணுமோ அந்த வேல்யூ இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது 0 to 2. நெக்ஸ்ட்டு 0 to 3 நமக்கு 2.25 inches கிடச்சிது. ஸோ 2.25 தான் இந்த இடத்துல வரும் செகண்ட் லைன். ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது நமக்கு 3. ஸோ 0 to 1, 0 to 2, 0 to 3 நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 to 4. இந்த 3 to 4ங்கிறதா நமக்கு ஆம்போலோட லென்த்து. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2.83 கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் 7, 2.75னா இது 2.83 இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம 4 இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 3 to 4க்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 to 3 அண்ட் 0 to 5 நமக்கு என்னவாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த 0 to 3யும் இந்த 4 to 5 எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு என்னென்னா இது ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால் இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 4 to 5ங்கிறதுனால 4லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 5க்கு ட்ரா பண்ணிவிட்டு 5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 to 6 செஸ்ட் டிவைடட் பை 4 நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 4.25 inches கிடச்சிது. ஸோ அந்த 4.25 inches இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5 to 6 4.25 inches. இது 6ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 to 7 நமக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் வேணுமோ அந்த சீம் அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 1 inch ஏன்னா நம்ம ட்ரெஸ் ஃபார்முக்கு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் நான் 1 inch நான் கொடுத்துருக்கேன். இது நம்ம இஷ்டம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்க பெரிய சைஸ் தைக்கிறோன்னா நம்ம 1.5 2 inches கொடுக்கலாம். நான் இங்கே நம்ம இப்போதைக்கு நான் ட்ரெஸ் ஃபார்முக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் ஒரு 1 inch நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை 7ன்னு மார்க் பண்ணிடலாம். ஸோ இது
டோட்டலாக நமக்கு 7. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 8. 0 to 8னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 to 8 வந்து நமக்கு நெக் விட்த்துக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ அதை போடும்போது நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 1.4 இன்ச்சஸ் கிடச்சிது. ஸோ அந்த 1.4 இன்ச்சஸ்னால் 1.5 விட கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.4 இன்ச்சஸ். இது வந்து நமக்கு வந்து 8. இது வந்து 0 to 12 வந்து 1.4 இன்ச்சஸ் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வந்து நம்ம 3 to 9 வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம டவுன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு 1/2 இன்ச் எங்கே வருது, இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 9, 3 to 9 வந்து 1/2 இன்ச். ஸோ நெக்ஸ்ட் என்ன, 8 to 9 வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 8 to 9. நெக்ஸ்ட்டு 9 to 4 வந்து மிடில் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம மிடில் பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டேப் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்கு, 2.4 சம்திங் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இதே மாதிரி வச்சுட்டு நம்ம இது 9லேருந்து 4க்கு நடுவில் மிடில் பாயிண்ட் வேணும். அதனால் இந்த டேப்பை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஆஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இதனுடைய மிடில் பாயிண்ட், இந்த 9லேருந்து 4க்கான மிடில் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 10ங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஜாயின் 9, 10, 6, 7. ஸோ இந்த 9, 10, 6, 7 நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், நல்லா ட்ரா பண்ண வரும்னா நம்ம இப்படியே கூட வந்து நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்கும்ல, ஆல்ரெடி நான் டூல்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஸ்கேலை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட்டும் எங்கே மீட் ஆகுதோ அதை கரெக்டாக வச்சுட்டு, இந்த ஸ்கேலுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட்டும் வந்து என்ன ஆகணும், டச் ஆகணும். ஸோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல வருங்கிறது தெரியும். ஸோ இப்போது இந்த மாதிரி வர இடத்துல டச் ஆகுதா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து பேக் சைடோட ஆர்ம் ஹோல் கர்வ். நெக்ஸ்ட்டு வந்து 1 to 11 நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 4.5 இன்ச்சஸ் கிடச்சிருந்தது. ஸோ 1 to 11 வந்து அந்த 4.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் 1 to 11 நமக்கு வந்து 4.5 கிடச்சிருது. இங்கேருந்து 11 to 12 நம்ம இங்கே இந்த 6 to 7 என்ன சீம் அலவன்ஸ் எடுத்தோமோ அதே தான் இந்த 11 to 12 வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1 இன்ச் எடுத்துருக்கோம்னா இங்கேயும் 1 இன்ச் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு 11 to 12 வந்து நமக்கான சீம் அலவன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 6ம் 11யும் 7ம் 12ம் என்ன பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 6ம் 11ம் 7ம் 12ம் இதுதான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் பிரித்து விடுறதுக்கான மெஷர்மெண்ட். இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து 2 or 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 to 12. இந்த 1 to 12ல் மிடில் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து 13 எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ 1 to 12 மிடில் பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத நம்ம சேம் அதே மாதிரி இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 4.5 இருக்கா. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நமக்கு வந்து எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அதுதான் நம்மளோட மிடில் பாயிண்ட். அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து 13ன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நோட் பண்ணதுக்கப்புறம் இது பேக் சைடில் பிடிக்கிற டாட், ஓகேவா. இந்த டாட் வந்து பேக் சைடில் நம்ம ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இந்த டாட் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாட்டை நம்ம பிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த சைடு அந்த சைடு ஆஃப் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து 13 கிட்ட கரெக்டாக நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணால் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் நான் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச்சும் லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 40, 15ன்னு நான் வந்து நம்பர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டாட்டோட விட்த்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு டாட்டோட ஹைட் கிடைக்கணும். நம்ம எவ்வளோ டாட்டோட ஹைட் வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 13 to 16 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு 2.12 இன்ச்சஸ் கிடச்சிருந்தது. ஸோ இங்கே வந்து நான் அந்த 2.12
2.12னா இந்த இடத்துல வரும் 2.12. ஸோ நான் அதை வந்து டோட்டல் டாட்டோட ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 13லேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா 16. இதுதான் நம்மளோட டாட் ஹைட்டு. இப்போது 16யும் 14யும் ஜாயின் பண்ணணும் அண்ட் 15ம் 16ம் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும் போது நமக்கு பேக் சைடோட டாட்டோட விட்த்து வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த பேக் பார்ட்டோட கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக வந்து நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணணும். இவ்வளோ தான் நம்மளோட பாடியோட ட்ராயிங். இப்போ வந்து நெக்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத ட்ரா பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பேக் நெக் வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம், 5 inches வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த பேக் நெக் 5 inches வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து டெப்த் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஷோல்டரோட மிடில் பாயிண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த என்ன பண்ணுறோன்னா இந்த இன் பிட்வீன் இந்த ஷோல்டருக்கு மிடில் பாயிண்ட் எங்கே இருக்கோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இதை வச்சுட்டு நமக்கு 5 inches பேக் நெக் வந்து எங்கே வருது, 5 inches வருது. இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது 8 to 17 வந்து 5 inches இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ன விடுத்து இருக்கோ அதே விடுத்து தான் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். நமக்கு 0 to 8 வந்து விடுத்து வந்து 1.41 கிடச்சிது. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை எனக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 inch இல்லை 1/2 inch வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒன்லி 4.4 தான் கொடுக்க போகிறேன். இதுதான் நமக்கு 17. ஸோ இப்போது 8 to 17 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நமக்கு இப்போ என்ன நெக் பேட்டர்ன் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக டேப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ இந்த டேப்பை வந்து இந்த 9, 10, 6, 7 எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுட்டே போகும்போது நமக்கு வந்து டோட்டல் ஆர்ம் ஹோல் கேல்குலேட் பண்ணணும்ல, அதில் ஆஃப் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து எந்த சிசரில் வந்து கிளாத் கட் பண்ணுறோமோ அந்த சிசரை வந்து நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேப்பர் கட் பண்ணுறதுக்கோ கிளாத் கட் பண்ணுறதுக்கோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சிசர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த அவுட்லைன்ஸில் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து பேக் பார்ட்டோட பேட்டர்ன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.